தேராத உடலையும் தேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து. இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அனைத்து வயதினரும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து இந்த தேற்றான்கொட்டை லேகியம். தேற்றான்கொட்டை தேராத மைந்தனுக்கு தேற்றான்கொட்டை கொடுத்து தேட்டன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன தேற்றான்கொட்டை சாப்பிட்டீங்கன்னா தேராதவனு தேரும். இந்த லேகியத்தை நீங்க சாப்பிடுற நாள் அன்னைக்கு சாப்பிடுறீங்களா, அன்னைக்கே உடல் குளிர்ச்சி ஆகிறத கண்கூட உணரலாம். அந்த அளவுக்கு இதுல குளிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கு. உடல் ரொம்ப உஷ்ணமா இருக்கு, பித்தம் அதிகமா இருக்கு, மண்டை சூடா இருக்கு, கண் எரிச்சலா இருக்குன்றவங்களுக்கு மிக அற்புதமா வேலை செய்யும். ஆனா சொன்ன மாதிரி வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுதுன்னா, அவ்வளவு உஷ்ணத்தையே சரி பண்ணுதுன்னா உடல்ல இருக்கிற அந்த வெப்பத்தை சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடும். என்னென்ன மூலிகை போடுறீங்க, எவ்வளவு அளவுல போடுறீங்க, இது எப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு அதனுடைய மருத்துவ பயன்களை சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாம். புனைய மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய வைத்தியரும் ராஜ வைத்தியருமா இருக்கிற மதிப்புக்குரிய விஜய் அண்ணா வந்திருக்காரு. இவர் இப்ப இருக்கிற இடம் பாத்தீங்கன்னாக்க டிவென்ட்ரம், அதுல ஆயுர்வேத ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காரு. அதுல இவர் டைரக்டராகவும் இருக்காரு. அந்த ரிசர்ச் சென்டர்ல நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்துல நான் ஒரு மருந்து ஐயாக்கிட்ட கேட்டேன். ஐயாக்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆனா தேற்றான்கொட்டை லேகியம், அதாவது தேராத உடலையும் தேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து. இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அனைத்து வயதினரும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து இந்த தேற்றான்கொட்டை லேகியம். இந்த தேற்றான்கொட்டை லேகியம் யாரு எந்த வியாதி உள்ளவங்களும் தாராளமா எடுக்கலாம். சரிங்களா? இது உடலுக்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும், தேராத உடலை தேற்றும், உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும், உடம்புக்கு வலிமை கொடுக்கும். அந்த லேகியத்தை ஆனா செய்முறையா நீங்க செஞ்சு காமிக்க முடியுமான்னு கேட்டேன். செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அண்ணன் கிட்ட கேட்கலாம். ஆனா அந்த தேற்றான்கொட்டை லேகியத்தை என்னென்ன மூலிகை போடுறீங்க, எவ்வளவு அளவுல போடுறீங்க, இது எப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு அதனுடைய மருத்துவ பயன்களை சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாம். தேற்றான்கொட்டை தேராத மைந்தனுக்கு தேற்றான்கொட்டை கொடுத்து தேட்டன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன தேற்றான்கொட்டை சாப்பிட்டீங்கன்னா தேராதவனு தேரும். இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கடுமையான யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு தேற்றான்கொட்டையை இளநீரில் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை மருந்திலே யூரினரி இன்ஃபெக்ஷன் விடுபடலாம். அது மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்களுக்கும் மிக அற்புதமா வேலை செய்யக்கூடிய இந்த தேற்றான்கொட்டை. இப்போ நம்ம இது லேகியமா செய்ய போறோம். பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள், தேற்றான்கொட்டை லேகியத்துக்கு பாத்தீங்கன்னா தேற்றான்கொட்டை 100 கிராம் எடுக்கும். இது நான் சொல்றது 1 கிலோ நம்ம செய்யறதா இருந்தால் 1 கிலோக்கு தேற்றான்கொட்டை 100 கிராம். 100 கிராம். சிற்றரத்தை 50 கிராம். தேற்றான்கொட்டை 100 கிராம், சித்தரத்தை 50 கிராம். இது கடுக்காய், இது நெல்லிக்காய். இது கடுக்காய், இது நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது தாண்டிக்காய். மாதிரி திருகடுகு, சுக்கு, மிளகு, திப்பலி. இது திருகடுகு அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கு இங்க இருக்கு, மிளகு இங்க இருக்கு, இது மிளகு, இது திப்பிலி. அடுத்தது இங்க வந்தீங்கன்னாக்க சீரகம் இருக்குங்க. இதுதான் சீரகம், இதையும் எடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம இதை எவ்வளவு அளவுல சேர்த்துறோம், எந்த அளவுல போடுறோம், இது எப்படியே செய்முறையா செய்யறோம், இது செஞ்சு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்ற முழு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம காணொலியா பார்க்கலாம். என்னுடைய முதல் பார்த்தீங்கன்னாக்க பனங்கருப்பட்டி. இப்போ நான் பனங்கருப்பட்டி போட்டு தண்ணியில் போட்டு பாகு காய்ச்சி வடிகட்டுறோம். அதில் மண் தூசி ஏதாவது இருந்தாக்க அது ஃபில்டர் ஆகும். அதனால இதை ஃபர்ஸ்ட் சுத்தி பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா பாகு, அதாவது பனங்கருப்பட்டி நல்லா கொதிக்க வச்சு பாகு எடுத்துருக்கோம். அது தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். இன்னும் பாகு ரெடி ஆகலை. ஏன்னா அது கீழே பார்த்தீங்கன்னாக்க மணல், மண், தூசி அது மாதிரி இருக்கும். அதனால இது ஃபர்ஸ்ட் வடிகட்டி எடுத்துக்கலாம். நண்பர்களே, பனங்கருப்பட்டி பாகு ரெடி ஆகிட்டுக்குது. இப்படிதான் மெல்ல தீயில வச்சு இந்த பாகை ரெடி பண்ணோம். இதை ரெடி பண்ண பின்னாடி தான் நம்ம தேற்றான்கொட்டை லேகியம் செய்ய போறோம். நண்பர்களே, இதுதான் பதம். பார்த்தீங்கன்னாக்க பதமா இருக்கு. அதுல இருக்கிற நீர் சத்தெல்லாம் அந்த சூட்ல உள்வாங்கிடுச்சு, அதை இழுத்துக்குச்சு, பாத்திரம் ஆவியாவும் போயிடுச்சு. இப்போ அதுல இருக்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னா கருப்பட்டி மட்டும் தான் இருக்கு. இதுதான் பதம். இதுல இப்போ ஒவ்வொரு தூளா போட்டு நம்ம கலக்க போறோம். கலக்கி அதுக்கப்புறம் நெய் ஊற்ற போறோம், அதுக்கப்புறம் தேன் ஊற்ற போறோம், எல்லாம் லேகியமா கிண்ட போறோம். இப்போ ஒவ்வொரு பொருளை போடலாம். இப்போ தேற்றான்கொட்டை மற்றும் திரிபலா, திரிகடுகு, அதுக்கப்புறம் சித்திரத்தை,
சீரகம் எல்லாமே நுணுக்கி பவுடரா வச்சிருக்கு. பாருங்க இந்த பாத்திரத்துல பவுடரா இருக்கு பாருங்க. இந்த பாத்திரத்துல பவுடரா இருக்கு. இந்த பவுடரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தூவ போறோம். அந்த பாத்திரத்துல பாருங்க பவுடர் வச்சிருக்காங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூரணமா வச்சிருக்காங்க. அந்த சூரணத்துல இருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த லேகியத்துல போட்டு நம்ம கிண்ட போறோம். இதுதான் தேற்றான்கொட்டை லேகியம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மெல்லமா கிண்டணும். அதிகமா தீ வைக்காம மெல்லமா தீ வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எரிய விட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம கிளற போறோம். அதிகமா தீ வச்சு எரிச்சாக்க சரியா இருக்காது. சிம்முல வச்சு நம்ம தீ வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ லேகியம் கிளறுறோம். நண்பர்களே இப்ப பாருங்க நெய் ஊத்துறோம். தேவையான அளவு நெய் ஊத்திக்கலாம். நண்பர்களே இப்போ தேற்றான்கொட்டை லேகியம் ரெடியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்படிதான் கிண்டணும். ஏன்னா ரொம்ப கெட்டியமாவும் ஆயிடக்கூடாது. கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கல்மறை ஆயிடும். அப்படியும் ஆகக்கூடாது. லேகி பதத்திலே இருக்கணும். அதனாலதான் நெய் போட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுதெல்லாம் மேல தண்ணி மாதிரி தெரியுதெல்லாம் நெய். அதுக்கப்புறம் கடைசியில தேவைப்பட்டா நம்ம தேனும் ஊத்துறோம். இப்ப இந்த நெய்யை பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டணும். நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிண்டி எடுத்தோம்னா கொலன்னு ஆயிடும். அப்பதான் இது ஒரு சில மாசங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்ப நம்ம இதை தொடர்ந்து கிண்டி லேகிய பதத்துக்கு வர வைக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இதை கிண்டியாச்சு. இதுதான் லேகிய பதம். இங்க பாருங்க. இது ஆறுனாக்க நல்லா லேகியமா வரும். பாருங்க இதுதான். இன்னும் ஆறணும். இது ஆறும்போது தேன் ஊத்துறோம். இதுதான் லேகிய பதம். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு லேகியமும் செய்யணும். சரிங்களா? இப்போ ஆறுன பின்னாடி தேனை ஊத்திடலாம். தேனை ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதுதான் தேற்றான்கொட்டை லேகியம். தேராத உடம்பையும் தேற்றக்கூடிய அற்புதமான லேகியம் இது. நண்பர்களே தேற்றான்கொட்டை லேகியம் அற்புதமா ரெடி ஆயிடுச்சு. தேனை ஊத்திட்டோம். தேன் ஊத்து காமிக்க முடியல. இங்க பாருங்க. இதுதான் லேகிய பதம். பாருங்க இதுதான் லேகிய பதம். இன்னொரு டைம் கூட அண்ணா நீங்க காமிங்க. இங்க பாருங்க இதுதான் லேகிய பதம். இன்னும் இது நல்லா ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இதுதான் லேகிய பதம். இப்படிதான் லேகியம் செய்யணும். சரி ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த தேற்றான்கொட்டை லேகியம் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. இன்னொன்று நல்ல மனமா வேற இருக்கு. ஏன்னா நெய்யெல்லாம் ஊத்திருக்கோம், இதுல தேன் ஊத்திருக்கோம். நல்லா அற்புதமா லேகியம் வந்துருச்சு. இதை எப்படி எந்த அளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இது சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்கள் குணமாகும்? இது காலை இரவு ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். யாரு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். நோய்கள் பாத்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாது. உடம்பு தேராதவங்க, ஸ்ட்ரென்த் இல்லாத, இம்யூனிட்டி பவர் இல்லாதவங்க கண்டிப்பா இது 3 வேளை கூட சாப்பிடலாம். ஓகேங்களா? அது மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க தாராளமா இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த லேகியத்தை நீங்க சாப்பிடுற நாள் அன்னைக்கு சாப்பிடுறீங்களா, அன்னைக்கே உடல் குளிர்ச்சி ஆகிறத கண்கூட உணரலாம். அந்த அளவுக்கு இதுல குளிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கு. உடல் ரொம்ப உஷ்ணமா இருக்கு, பித்தம் அதிகமா இருக்கு, மண்டை சூடா இருக்குது, கண் எரிச்சலா இருக்குன்றவங்களுக்கு மிக அற்புதமா வேலை செய்யும். ஆனா சொன்ன மாதிரி வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுதுன்னா, அவ்வளவு உஷ்ணத்தையே சரி பண்ணுதுன்னா உடல்ல இருக்கிற அந்த வெப்பத்தை சரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடும். அது மாதிரி அதனால என்ன, சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரீங்க யாரு வேணாலும் சரி அற்புதமா சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த தேற்றான்கொட்டை லேகியம். இந்த தேற்றான்கொட்டை லேகியம் செய்ய முறை இதுதான். இப்படி இந்த மூலிகையெல்லாம் போட்டுதான் செய்யணும். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா சித்தா கிளினிக்ல தாராளமா நல்ல நல்ல கம்பெனிகள் வந்திருக்கு. அந்த கம்பெனிகள்ல உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமா சொல்ல எஸ்கேஎம் இது மாதிரி போன்ற கம்பெனிகள் நல்ல மருந்துகளா செய்யறாங்க. அங்க நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே போற நபருக்கு கால் பண்ணி கண்டிப்பா வாங்கிக்கோங்க. தேற்றான்கொட்டை லேகியத்தை சாப்பிடுங்க. தேராத உடலையும் தேற்றக்கூடியது, உடலுக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடியது, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய ஹேட்ல பார்த்திருப்பீங்க. அது மாதிரி அந்த எனர்ஜியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த தேற்றான்கொட்டை லேகியம். கண்டிப்பா வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.